ஹாய். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் மோமோஸ் செய்யலாம். ஸோ மோமோஸ் ஒன்றும் வித்தையெல்லாம் கிடையாது. உள்ள ஃபில்லிங்ஸ் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க. சிக்கன், வெஜிடபிள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு அழகான மோமோஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த ஃபில்லிங்ஸும் நீங்கள் நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, இந்த சிக்கன் 65லாம் செய்யும்போது அதை அப்படியே பிச்சு பிச்சு போட்டு அதில் வெங்காயம் போட்டு நான் அப்படியே அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சுக்குவேன். இல்லைன்னா நீங்கள் ரா வெஜிடபிள்ஸ், கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் பேபிகார்ன், இல்லைன்னா வெறும் கார்ன், இந்த மாதிரி பேபிகார்ன் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். இல்லைன்னா மஷ்ரூம் சாட்டே பண்ணி போடுங்க. ஸோ உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் உங்களோட விருப்பம் தான். அது கொஞ்சம் மாய்ஸ்சராக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆனால் வெளியில் இருக்க அவுட்டர் லேயர் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி அது இருக்கும், எப்படி அது சாஃப்டாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். கொழுக்கட்டையே தான், ஆனால் மைதா மாவில் பண்ணுற ஒரு கொழுக்கட்டை. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு 1 கப் ஆஃப் மைதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்றாப்புல எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 கொழுக்கட்டை வரும். அதனால் நான் 1 கப் ஆஃப் மைதாவில் அந்தளவுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக 1 ஸ்பூன் ஆஃப் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா வாட்டர் நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும். ஸோ ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டரில் பிசையணும், அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எப்பயுமே ஒரு சப்பாத்தி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ உங்களுக்கு சின்ன உருண்டையாக எடுத்துருக்கனால ஒரு பூரி அளவுக்கு வரும்னு வைங்களேன். இப்போ இதில் நான் ஒரு வெஜ் ஸ்டஃபிங் வைக்கிறேன். நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன ஸ்டஃபிங் வேணாலும் வைக்கலாம். நான் ஒரு வெஜ்ஜி ஸ்டஃபிங் மாதிரி வைக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இது எப்படி ஃபோல்ட் பண்ணணும், இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படியே சுற்றுங்க. சுற்றி மறுபடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி சுற்றி சுற்றி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அழகான மோமோஸ் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுற்றி இது பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி அழகான உங்களுக்கு டம்ப்ளிங் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நீங்கள் டம்ப்ளிங் பண்ணி எப்படி கொழுக்கட்டை வேக வைப்பீங்களோ அதே மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகான மோமோஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன் எப்படி சுற்றுறதுன்னு. பாருங்கள். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி மடக்கி மடக்குனோடனே ஒரு சுற்று, அப்போ திருப்பி மடக்குங்க. அப்படியே டர்ன் பண்ணுங்கள். இப்படியே மடக்கிக்கிட்டே வாங்க. மடக்கிட்டே வந்தீங்கன்னா மோமோஸ் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு அழகாக அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இவ்வளோதான். இது ஒரு மேஜிக்கும் கிடையாது. நீங்களே பண்ணி அசத்தலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஃபில்லிங் வச்சு உங்களோட ஃபேவரட் மோமோஸை நீங்களே பண்ணி சாப்பிட்லாம். ட்ரஸ்ட் மீ, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.